கனமழையை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு ஆங்காங்கே மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழிறக்க சுழற்சி நிலவுகிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகிற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 23ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதுக்கடுத்த 2 தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலம் பெறக்கூடும். இதன் காரணமாக 19ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெட்டு வெட்டு மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் வருகிற நவம்பர் 25ஆம் தேதி செங்கல் புயல் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் புயல் வருவதற்கு முன்பதாகவே தரைக்காற்று பலமாக வீச வாய்ப்புள்ளது. நவம்பர் 24ஆம் தேதி பிறகு கடலோரங்களில் தரைக்காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகம் வரை வீச வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்படும். நவம்பர் 22ஆம் தேதி வரை கனமழை பகுதியாகவே ஏதேனும் ஒரு சில மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 23ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில்
23ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொடியங்கரை 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவில் பொதுப்பணித்துறை, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் வட்டானம், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், தஞ்சாவூர், சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், அரியலூர் மாவட்டம் குருவாடி, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ், தென்காசி மாவட்டம் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார், புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ், மதுரை மாவட்டம் சோழவந்தான், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை: அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் 33 முதல் 2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 16.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதி ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.